Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கிருந்து இந்த 2 பிள்ளைங்களை மட்டும் தனியாக கூட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. யார் இதற்கு வழிவகுத்து கொடுத்தது, அப்படி அவர் கூப்பிட்டாலும் அவர் யாராக இருந்தாலும் உங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே வந்து லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆகுது. இதற்கெல்லாம் விடை தெரியாமல் இது குற்றவாளி யார் என்று நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியாது. இவ்வளோ பரிசுத்தவான்கள் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் இத்தனை நாள் இவங்க ஃப்ரேம்குள்ளேயே வரல? வேர் தே வெயிட்டிங் ஃபார் அ நைஸ் சான்ஸ். இந்த ஆளுக்கு முன்னாடியே வந்தவங்க அந்த பிசினஸ்ல இவர் இவ்வளோ சீக்கிரம் மேலே போயிட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்க போய் முட்டிக்கிறது வேதனை தான், அவங்களுக்கு குமுறல் தான். சொல்றவங்க ஆரம்பத்தே சொல்லியிருக்கணும் சார், வளரவர்ல எங்க ஏமா மாட்டுவான்னு எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தைரியமா வர வேண்டியதானே. இவருடைய பேட்டர்ன் ஆஃப் இது வந்து சரியில்லை, இந்த மாதிரி ப்ரீச் பண்ணக்கூடாது, இப்படி தான் ப்ரீச் பண்ணணும்னு ஒரு நாம்ஸ் இருக்கா? அந்த நாம்ஸை கிரியேட் பண்ணது யாரு? அது யார் யார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சைலன்ஸ் இஸ் த மேஜர் ரோல். பைபிளே வரும், அமைதியாக இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. மற்ற இடங்களில் என்ன நடக்குது? ஒரே கூச்சல் தான். ஸ்பீக்கர், மைக் இது இல்லைன்னா இன்னைக்கு வர்ஷிப்பே கிடையாது. வாங்க எல்லாம் கொடுப்பாரு, அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. ஓ சூப்பரா, ஒரு ஓரளவு கிரௌடு சேர்ந்தானே வசனம் மாறிச்சு. கடவுளுக்கு கொடுங்கள், அவர் 100 மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரா? இது சூப்பராப்பா, கடவுள் கந்துவட்டியில் இறங்கிட்டார் போல இருக்கு, பரவாயில்ல நமக்கு வருமானம் வந்தா போதும். வசனம் இல்லாத இதுவே கிடையாது. இது எல்லாமே கரன்சி ஆகிட்டாங்க. ஒவ்வொரு வசனம் நீ கரன்சியா மாறிடுச்சு. ஹால் ஒன்று இருந்தால் போதும். எங்களுக்கு தேவை மைக், எங்களுக்கு தேவை ஆர்கெஸ்ட்ரா குரூப், வி வாண்ட் பம்பார்டிங் ஸ்பீக்கர்ஸ். இது இருந்தால் போதும். லெட் இட் பி a open hall, whatever it is. ஏன்னா எல்லாம் நாங்கள் வாயால் தான் வடை சொல்ல போகிறோம். அவங்களும் வடையே கிடக்காம வடை தின்னதா திருப்தி அடைஞ்சு வெளில போயிடுவாங்க. எதுக்கு இவ்வளோ ஆகம் விதிகள் அந்த விதிகள் தேவையே இல்லையே. நம்முடைய மதி சதி இருந்தால் போதும். அவங்க விதியை வரவங்க விதியை மாற்றி விட்டுருவோம். இன்னைக்கு என் கூட ஜான் பெட்டோ சார் தான் இருந்திருக்காங்க. சார் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர். ஆக்சுவலாக என்னன்னா சார், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து வெளியாகுது சார். ஜான் ஜெபராஜ் அப்படின்ற ஒருத்தரை பற்றி, ஒரு மத போதகர், நிறையா இந்த கான்செர்ட்லேருந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வராரு. கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கலான்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வராரு. ஆனால் அவர் மேலே ஒரு கேஸ் ஒன்று வருது, போக்சோ அப்படின்ற ஒரு விஷயம் வருது. நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சி, இவரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. இவர் பண்ணுவாருன்னு சொல்றதுக்கான ஒரு மக்களும் இருக்காங்க, இவர் பண்ண மாட்டாருன்னு சொல்றதுக்கான ஒரு மக்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களோட கருத்து என்னவா இருக்குது சார்? இப்போ அந்த சம்பவம் வந்து தனிப்பட்ட ஒரு ரூமில் நடத்தப்படலை, இல்லை ஒரு ஐசோலேட்டட் ஏரியாலையும் நடக்கலை. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஃபங்க்ஷன். அப்படி தான் சர்ச் சார்ந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. ஓகே. அந்த பார்ட்டியில் 17 வயசு 14 வயசு சார்ந்த 2 சிறுமிகள் தான் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியாகுது. ஓகே, இதை ஹவு டு யூ ஜஸ்டிஃபை தட்? எப்படி நடந்தது? யார் இதற்கு வழிவகுத்து கொடுத்தது? அதுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த என்ட்ரி கொடுத்தது யார்? ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு யூ ஹாவ் அ குட் க்ரௌட். அங்கேருந்து இந்த 2 பிள்ளைங்களை மட்டும் தனியாக கூட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவர் கூப்பிட்டாலும் அவர் யாராக இருந்தாலும் இவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. வாட் நெசசிட்டி இஸ் தேர்? இவங்க ஏன் போனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. வாட் மேட் தம் கோ வித் தம்? போகும்பொழுது மற்றவங்க ஏன் அதை தடுக்கலை? யாராவது ஒருத்தர் கூட அக்கம்பெனி பண்ணி போயிருக்கலாம், ஏன் போகலை? இல்லை அவர் வந்து கண்டிப்பாக இவங்க 2 பேர் மட்டும் தான் தனியாக வரணும், இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் தான் நான் பேசி ஆகணும், இல்லை எதாவது ரகசியம் பேசணும், சம்திங் வைட்டல் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருந்தாலும் வாட் நெசசிட்டி இஸ் தேர்? சரி, இங்கேயே வந்து லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் தேர். இவர்கள் ஏன் சென்றார்கள்? ஓகே, இங்கே அவங்க தே குட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் தட். இது ஏன் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை அப்படின்றது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் டோட்டலி ஹிடன் ஆக்சுவலாக. சரி, உள்ளே போனாங்க, சம்திங் வயலண்ட் ஹேப்பன். வெளியில் வரப்போ அவங்களுடைய லினிமெண்ட்ஸை வச்சே வந்து வெளியில் உள்ளவங்க புரிஞ்சிக்க முடியும். தட் இஸ் தர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சு அவங்க சொல்லவே வேண்டாம். சி இவனோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இவங்க ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸை இவங்க அப்சர்வ் பண்ணாங்களா? பண்ணியிருந்தால் அவங்க பிள்ளைங்க வந்து இவங்ககிட்ட சொல்கிறதுக்கு முடியாது, எல்லாரும் வந்து அவங்ககிட்ட கேட்டிருக்கணும், என்னமாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க, சம்திங். இது நடந்ததா இல்லையா? இதற்கெல்லாம் விடை தெரியாமல் இதில் குற்றவாளி யார் என்று நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியாது. யூ கேன் அசியூம். அசம்ஷன்றது எப்படி வேணால் அசியூம் பண்ணலாம். கருத்துன்றது யார் வேணாலும் சொல்லிக்கலாம். வாட் லிட்டரலி ஹேப்பன் தேர்? எவ்ரிதிங் இஸ் டோட்டலி ஹிடன். ஒன்று அவர் சொல்கிறதை கேட்கணும், இல்லை இவங்க 2 பேர் சொல்கிறதை கேட்கணும். இதில் how will you come to a conclusion? இதில் யார் மேலே தப்பு, என்ன நடந்துச்சு, இட் இஸ் டோட்டலி ஹிடன். எல்லாருமே அதே அந்த கிறிஸ்டியானிட்டி சார்ந்தவங்க, அதே அந்த பாஸ்டர்ஸ், அந்த போதகர்கள் எல்லாருமே ஒரு பக்கத்தில் இருந்து அவர் மேலே வந்து ஒரு அலிகேஷனாக வைக்கிறாங்கன்றப்போ, ஓகே, இவங்களுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் வந்து மறைஞ்சிருக்கா? இல்லை ஒருத்தர் வந்து வளர்ந்து வர்றதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்க? ஏன்னா நியூஸ் சேனல்லேருந்து சாதாரண ஒரு யூடியூப் சேனல் வரைக்குமே கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா
ஜான் ஜெபராஜுக்கும் சாதகமா ஒரு 50-50 கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஓகே, இல்ல அவர் இப்படி பண்ணிருக்க மாட்டார், அப்படி பண்ணக்கூட ஆள் கிடையாது, நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், நிறைய விஷயங்கள் நாங்க வந்து பார்த்துருக்கோம் நிறைய. அப்படி இருக்கும்போது இவ்வளவு அலகேஷன் இந்த பாஸ்டர்ஸ் அந்த போதகர்கள் வந்து சொல்ற அளவுக்கு ஒரு நெகட்டிவ் வந்து சம்பாதிச்சிருக்காரா அப்படின்றதா ஒரு கேள்வியாகவே இருக்கு. அவர் சம்பாதிச்சாரோ இல்லையோ, இத்தனை நாள் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவ்வளோ பாஸ்டர்ஸும், இவ்வளோ உத்தமர்கள், இவ்வளோ பரிசுத்தவான்கள் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் இத்தனை நாள் இவங்க ஃப்ரேம்குள்ளேயே வரலை? ஏன் வரவில்லை? இப்போ ஏன் வராங்க? வேர் தே வெயிட்டிங் ஃபார் அ நைஸ் சான்ஸ்? ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? நாங்களாம் பஸ்ஸில் போகிறோம், நாங்களாம் பிஎன்டபிள் காரில் தான் போகிறோம், இவர் மட்டும் சொந்தமாக ஹெலிகாப்டரில் போகிறாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இவங்களுக்குள்ளே வந்துச்சா? ஐ மீன் ஜெலசி இல்லை காம்படிட்டிவ் ஆட்டிடியூட் இந்த மாதிரி எதாவது வந்துச்சா? இதனால் இருக்கலாம். இது எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். இதனால் இருக்கலாம். உண்மையை மட்டுமே நம்பி வாழ்வுகிற என்றால் ஏன் உண்மையை நோக்கிய பயணம் ஏன் வரலை? இந்த கொஸ்டின் முதலே வந்திருக்கும் இல்லையா? இவர் பண்றது தப்புனா பண்ணும் போதே சொல்லியிருக்கலாமே சார். அதை தான் சொல்கிறேன் வரேன். இவ்வளோ தூரம் ஏன் வளர விட வேண்டும்? இந்த வளர விட்டதில் குற்றவாளிகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேசுகிறாங்களே இவங்களும் இருக்காங்க. இவங்களை வளர்த்த அந்த க்ரௌட், மாஸ் க்ரௌட், எங்கே மைக்கு பிடிச்சாலும் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான அடிக்ஷனில் வி ஹாவ் அ மேமோத் க்ரௌட். அங்கே என்ன பேசுகிறேன், என்ன பண்ணுறாங்க, அவ்வளோதான். தன்னை மறந்து நான் இருக்க வேண்டும், என்னை மறந்து நான் ஆட வேண்டும், நான் நானாக இருக்கக்கூடாது அப்படின்ற நிலையை தேடி போகிறவர்கள் நிறைய பேர். பியூர் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த மாதிரி மக்கள் மத்தியில் இந்த மாதிரி இவ்வளவு ஆதரவு இருக்கும்பொழுது இவங்க வரலனா தான் ஆச்சரியப்படணும். இவர்கள் தவறு செய்யவில்லை என்றால் தான் ஆச்சரியப்படணும். தவறுக்கு துணையாக இருப்பது இந்த மாஸ் க்ரௌட் தான் ஆக்சுவலாக. ஸோ தவறுன்னு பார்த்தா சட்டம் இவங்க எல்லார் மேலேயும் பாயணும். இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, இவருடைய பேட்டர்ன் ஆஃப் இது வந்து சரியில்லை, எஸ் இந்த மாதிரி ப்ரீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்படி தான் ப்ரீச் பண்ணணும்னு ஒரு நாம்ஸ் இருக்கா? அந்த நாம்ஸை க்ரியேட் பண்ணது யார்? அது யார் யார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சார், ப்ரேயர் நாம்ஸ், ஒரு ஜெபம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும்னு ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் வந்து ஒரு சூப்பர் சிலபஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது இங்கே யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா? சர்ச்சு, ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணிடுறாங்க. யூ ஜஸ்ட் கோ அண்ட் see whether it is true or false. They have a pattern of worship. அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை அந்த ஒரு எலிவேட்டர் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. அங்கே சைலன்ஸ் இஸ் த மேஜர் ரோல். சைலன்ஸ் இஸ் த மேஜர் ரோல். பைபிளே வரும், அமைதியாக இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஸோ மற்ற இடங்களில் என்ன நடக்குது? ஒரே கூச்சல் தான். ஸ்பீக்கர், மைக் இது இல்லைன்னா இன்றைக்கி வர்ஷிப்பே கிடையாது. யாராலையும் பண்ணவே முடியாது. ஸ்பீக்கரும் மைக்கும் இல்லைன்னா இன்னொன்று அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே ஒரு சத்தியம் தேட்டர் ஆம்பியன்ஸை கொடுத்துருவீங்க, அதுலேயே மக்கள் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், அதுக்கு ஒரு ஸ்க்ரீனு. இதில் வாட் யூ மீன் பை தட்? டு யூ கால் இட் அஸ் அ வர்ஷிப் ஆர் இட் இஸ் சம்திங் எல்ஸ்? நீ எங்கெங்கெல்லாம் போறியோ, என்டர்டெயின்மெண்ட் எங்கெங்கெல்லாம் தேடி எவ்வளோலாம் செலவு பண்ணுறியோ, அதே ஆம்பியன்ஸை, அதே செட்டப்பை நாங்கள் எங்கள் பேட்டர்னில் கொடுக்குறோம். நீ அங்கேயும் போகிற, இங்கே போய் யூ கம் ஹியர். பட் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் அது கிடையாது. நீங்கள் ஒரு மாதம்னா சும்மா போய் பாருங்கள். இப்போ நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்கிறதெல்லாம் சர்ச் அந்த ஒரு கேட்டகரியில் வருதா, இல்லை பார்ட்டிகள் அந்த மாதிரி போயிடுச்சா சார்? இப்போ இல்லை, சர்ச்சுன்றது வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து டெம்பிள்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகம விதிகள்னு சில இது இருக்குது. ஆகம விதிகள் அது பிரகாரம் தான் கட்டணும் அப்படின்னு இருக்குது. அதை கட்டுபவர்கள் அவர்கள் மனதளவிலும் உடலிலும் தயார் செய்து கொள்ள வேண்டும். ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் இருக்குது. இட்ஸ் நாட் அ ஜோக். அதே மாதிரி ஒரு ஆர்சி சர்ச் அப்படின்னா அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு ஹால் ஒன்று இருந்தால் போதும். எங்களுக்கு தேவை மைக்கு, எங்களுக்கு தேவை ஆர்கெஸ்ட்ரா குரூப், வி வாண்ட் பம்பார்டிங் ஸ்பீக்கர்ஸ், இது இருந்தால் போதும். லெட் இட் பி அ ஓப்பன் ஹால், வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? ஏன்னா எல்லாம் நாங்கள் வாயால் தான் வடை சுட போகிறோம். அவங்களும் வடையே கிடக்காமல் வடை தின்னதாக திருப்தி அடைஞ்சு வெளில போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் க்ரியேட் பண்ணிடுவோம். எதுக்கு இவ்வளோ ஆகம விதிகள் அந்த விதிகள்லாம் தேவையே இல்லையே. நம்முடைய மதி சதி இருந்தால் போதும். அவங்க விதியை வரவங்க விதியை மாற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி ஜான் ஜெபராஜ் ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாரு, உங்ககிட்ட கையில் பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, அதில் இருக்க நகைகளை கழட்டி வீசி எறியுங்க, அது கடலுக்கிட்ட கொண்டு போய் சேரும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் இது காமனாக வரதான். நீங்கள் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, பிச்சை எடுக்கலே நீங்கள் 10 பைசா கொடுத்துருங்க, இது அப்பையிலேருந்து உள்ளது தான். கான்செப்ட் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. நான் இல்லை எனக்கு கண்டிப்பாக யார்ட்டையோ ஏமாந்தே ஆகணும். அது ரொம்ப நாள் ஆச்சு. வடிவேல் மாதிரி என்ன நான் அடிக்க வரேன்னா வரவே இல்லை, நாங்களும் ரெகுலர் அடி வாங்கிட்டு தெரியுமில்ல அப்படின்ற மாதிரி. என்ன நம்ம ஏமாந்து ரொம்ப நாள் ஆச்சு, எவனுமே வரலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க மக்கள் இவங்க. ஓகேங்களா? இனிஷியலாக நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கான்ட்ராக்ட் எப்படி ஆரம்பிச்சது? கடவுள்கிட்ட வாங்க, ஏன் வரணும், அவர் எல்லாம் கொடுப்பார், அவர்கிட்ட எல்லாம் இருக்குது, ஓ சூப்பரா, ஏன் அவர்கிட்ட போனால் எல்லாம் கிடைக்கும். இப்படி தான் கொக்கி போட்டது. இப்படி எல்லாம் சேர்ந்தாங்க. ஓரளவு க்ரௌடு சேர்ந்தோன்னே வசனம் மாறிச்சு. இது கடவுளுக்காக கொடுங்கள் அப்படின்னாங்க.
டேய் அடப்பா என்னடா டே அவர்கிட்ட எல்லாம் இருக்குது வந்தால் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் தானே ஆசை காட்டினேன், அதுதான் நான் வந்தோம். இப்போ என்ன நீ கடவுள்கிட்ட எங்களை வந்து கடவுள் கொடுக்க சொல்றியா அப்படின்னா அடுத்து யோசிச்சாங்க. ஓ ரைட்டு, இவங்ககிட்ட காசை வாங்கணுன்னா நம்ம இந்த பேட்டர்னில் வந்து இவங்க ஆசையை தூண்டணும் அப்படின்னு ஒரு படத்தில் சொன்ன மாதிரி கடவுளுக்கு கொடுங்கள், அவர் 100 மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரா. இது சூப்பர்றாப்பா, பைபிளில் கடவுள் கந்துவட்டியில் இறங்கிட்டார் போல இருக்கு, பரவாயில்ல நமக்கு வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு இந்த மாதிரி பாட்டு. இது இப்போ எல்லாம் நீ இந்த வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வசனம் இல்லாத இதுவே கிடையாது. கடவுளுக்கு கொடுங்கள், அவர் உங்களுக்கு 100 மடங்காக திருப்பி கூட. இவன் ஏன் கொடுக்கணும், அதை வாங்கிட்டு அவர் ரொட்டேஷனில் அவர் ஏன் உங்களுக்கு 100 மடங்கு திருப்பி கொடுக்கணும். கொடுங்கள் சொல்லப்பட்ட விஷயமே வேறு, அது பைபிளில் வசனம் இருக்குது. எதை செய்தாலும் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வல்லமையோடும் முழு இருதயத்தோடும் நீங்கள் கொடுங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் எதை கொடுப்பீங்க ஆக்சுவலாக? வாட் டஸ் இட் மீன் ஆக்சுவலி? உங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும், இதுதான் அர்த்தம். இது எல்லாமே கரன்சி ஆகிட்டாங்க. ஒவ்வொரு வசனமும் நீ கரன்சியாக மாறிடுச்சு. எப்படி அதை மாற்றிடுவோம்? என்ன கேட்கறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்களாங்க, என்ன சொன்னாலும் தலையாட்டத்துக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. காது காலி, அதுக்கு தான் நாங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம். காது வந்து ஆகாய தத்துவத்தோட இணைஞ்சுள்ளது, இது ஹையஸ்ட் எலமெண்ட், ஈத்தரோட இது பண்ணது. காது காலி, ஏன்னா காது வழியாக தான் பிரெயினுக்கு ரீச் ஆகும். அப்போ உன் காது வழியாக உன் பிரெயினுக்குள்ளே என்ன போகணும் போகக்கூடாது என்பதை தீர்மானிப்பது யார்? அந்த கண்ட்ரோல் எவன்ட்டு நீ கொடுத்துட்டு உட்காந்துருக்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டே இரு. இவர் மட்டும்தான் பண்ணுறாரா இல்லை போதகர்னு சொல்கிற எல்லாருமே இதே தான் பண்ணுறாங்களான்றது தான் சார். பேஸ் பேட் எல்லாருமே யூஸ் பண்ணுற பேட்டர்ன் தான். நான் தான் சொல்கிறேன், இவர் கொஞ்சம் அதிகப்படியான மியூசிக் ட்ரூப் வச்சிருப்பார் போல இருக்கு, அதிகப்படியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டாரு, சவுண்டை ஏற்றிட்டாரு, ஃபினான்ஷியலாக எகிரிட்டாரு, வானத்தில் பறக்கிறாரு. என்னால் முடியலையே, நான் இந்த ஆளுக்கு முன்னாடியே வந்தவன் அந்த பிஸ்னஸில், இவர் இவ்வளோ சீக்கிரம் மேலே போய்ட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கே போய் முட்டிக்கிறதுன்றது ஒரு மனக்கதை வேதனை தான், அவங்களுக்கு குமுறல் தான். சொல்கிறவங்க ஆரம்பத்தே சொல்லியிருக்கணும் சார், வளரவரெலாம் எங்கே ஏமா மாட்டுவான்னு எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க? யூ கம் அவுட் வித் த ட்ரூத். நீங்கள் தான் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தைரியமாக வர வேண்டியதானே. யாருக்கு போய் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் வந்து வராங்க ஃபஸ்ட்டு. என்னையா நீயே ஒன்று நல்லவன் சொல்லி திடீர்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நானும் இவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்தேன், எவனுமே நல்லவன் சொல்ல, நானாக சொல்லிக்கிட்டேன். நீ ஏன் மீசை வரைஞ்சி வச்சுருக்க? ஐயோ இது மீசை வளரலையா, கடுப்பு அடிவல் சொல்லுவார்ல, அதே கதை தான். அதனால் நானாக வரைஞ்சிக்கிட்டேன். இதே கதை தான் ஆக்சுவலாக. இதெல்லாம் செல்ஃப் டிக்ளரேஷன். நான் கடவுள், நான் கடவுள். நீ கடவுள்னா இப்போ எல்லாரும் கடவுள் தான். கடவுளுக்குள்ளே ஏன் இவ்வளோ பிரச்சனை உனக்கு? அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? மக்களோட அந்த ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தாக இருக்கட்டும், இல்லை மாறுபட்ட செயலாக இருக்கட்டும், மக்களோட அந்த ஒரு மாறுபட்ட செயல் முன்னாடி இருந்தப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஒரு மோசமான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது வருங்காலத்தில் இன்னும் மோசமாக போகும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எக்ஸலன்ட் கொஸ்டின். ஒரு பாயிண்ட்டை விட்டு நல்லா ஞாபகப்படுத்துக்கு. ஸோ ஜஸ்ட் இமேஜின், நான் சின்ன பையனாக இருந்தப்போ, சின்ன பையனா இவ்வளோ இல்லை இவ்வளோ அந்த லெவலில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, ஃபாதர்ஸ்கிட்ட பேச ஃபாதர்ஸ், ப்ரீஸ்ட், பாதிரியார் இவங்க வேறு, இவங்களையும் பாஸ்டர்ஸையும் போட்டு கிளப் பண்ணாதீங்க. ஏன்னா படத்தில் நிறைய சினிமா படத்தையே பார்ப்பேன், அந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட எடுக்காமல் எப்படி போட்டு இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பாதிரியார்கள், ப்ரீஸ்ட், ஃபாதர்னு சொல்கிற இவங்க எல்லாமே ஒரு கேட்டகரி. இவங்க தே பிலாங் டு ரோமன் கேத்தலிக் சர்ச். சரி, ஐ எம் ரோமன் கேத்தலிக், ஓகேங்களா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸை பார்த்தா ஒரு பயம் வரும். ஏன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. உங்கள்கிட்ட பணிஞ்சு பேசுறதுலாம் கிடையாது. இரஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஏஜ், இரஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஸ்டேட்டஸ். சரினா சரி, தப்புனா தப்பு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு பயங்கரமான வைப்பு, பார்த்துக்கோங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க அந்த தெய்வ தர்ஷனெலாம் பார்க்க மாட்டாங்க. ஹூவர் இட் மேபி. ஃபாதர் கூப்பிட்டாருனாலே ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி தான் போவோம் ஆக்சுவலாக. பட் தட் ஹேட் அ ஜென்யூன் ரீசன், ஓகேங்களா? பட்டுன்னு பேசிடுவாங்க. அதே மாதிரி யாரையும் தேவையில்லாமல் அவங்க ரூமுக்குள்ளே, அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பெண்களாகட்டும், முக்கியமாக பெண்கள்னால் தேவில். இப்போ உள்ள கதையை நான் சொல்ல வரல, அதனால் இப்போ ரீசனாக நடந்த சம்பவம்லாம் வச்சு இதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. என்னுடைய காலகட்டத்தில், அது இந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில், ஓகேங்களா? அப்போ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸ். ஜாஸ்தி பேச மாட்டாங்க. என்னென்னா என்ன, ஃபாதர்னால பயம் வரும் எல்லாருக்குமே. அது சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, அடல்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த இது வந்தால் மட்டும்தான், இப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்போ ரீசெண்டாக ஒரு இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணால், அந்த டிஸ்டன்ஸை தேவர் மெயின்டைனிங். உள்ளே விட மாட்டாங்க, அவங்க வெளியில் வந்து பேசுவாங்க. தே வில் கம் அவுட் ஆஃப் தர் ஆஃபீஸ், தே வில் கம் அவுட் ஆஃப் த ரூம், ஓகேங்களா? அது வேணும். தட் டிஸ்டன்ஸ் ஹாஸ் டு பி மெயின்டைன். இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் எப்படி வேணால் பழங்க, ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க பயம் இருக்கணும். நம்ம எல்லை மீறினா அவங்க தே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் அப்படின்ற அந்த பயம்
பக்கத்தில் உள்ளவங்க இருக்கணும். அதை இவர்கள் தான் கொடுக்க வேண்டும், அது தானாக வராது. ஓகே சார், அப்போனா மாற வேண்டியது போதவர்கள் இல்லை, மக்கள் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே சார், நன்றி சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.